வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட 14 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 5த்தோட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வாக்கிங் போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வந்து எக்சர்சைஸ்லாம் பண்ணுறதுனால வாக்கிங்கோட டைமிங்கை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நடந்துட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால வெயிட்டும் செக் பண்ணிட்டேன். வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்சர்சைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்டியோவில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லிஃப்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ் வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிவிடுவேன். ஒரு ஒர்க் அவுட்டையும் 3 செட் அப்படின்ட்டு ஒரு 20 கவுண்ட் 30 கவுண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கேன். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவர் டெய்லியும் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அந்த ஹேர் பேக்குக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாக் சீட்ஸில் வந்து ஒரு ஜெல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 11 என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் கூடயே கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மிக்சடு ஸ்ப்ரவுட்ஸாக எடுத்திருக்கேன். ஜூஸ் நம்ம எப்பயும் போடுறது தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிச்சிட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி காலையில் நான் ஜூஸ் டீடாக்ஸ் வாட்டர் டீடாக்ஸ் ஜூஸ் இது வேணால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாலட். ஸ்ப்ரவுட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்டு, பீனட்டு, அதுக்கப்புறம் பிளாக் சன்னா எல்லாமே இருக்குது. இதை வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையே எடுத்துக்கிட்டேன். நடுநடுவில் பசிக்கிறப்ப இப்போல்லாம் வாட்டர்மெலான் சீசன் வந்துருச்சு. கண்டிப்பாக வாட்டர்மெலான் எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. தண்ணியும் நிறையா குடிங்க. எப்போல்லாம் தாகம் எடுக்குது, எப்போல்லாம் பசி எடுக்குதோ ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. மதியம் லஞ்சுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் வித் எக்கு தான் எடுத்துக்க போகிறேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் இல்லாமல் நீங்கள் வெறும் வெஜிடபிள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காரம் கம்மியாக இருந்தால் தான் உங்களால் ரொம்ப நிறையா சாப்பிடவும் முடியும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கேப்சிகம், கேரட் இதையும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாமல் சமைக்கும் போது சிம்மில் வச்சு சமைக்கணும். அப்படி இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு ஃபர்ஸ்ட்டு காயை நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். ஏன்னா காய் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. காய் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா கடைசியாக நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஹோல் எக்கும் 1 எக் வந்து ஒயிட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா எக் ஒயிட் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். ரொம்ப ஐ மீன் நம்ம சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் 2 எக்கும் 1 எக் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். இப்படி தான் எக் ஒயிட்டை மோஸ்ட் ஆஃப் பிரிப்பேன். கையில் ஊற்றி பிரிச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் முட்டை சாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் அந்த யோக்கை எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கான எனக்கு லஞ்சே பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் மட்டும்தான். எக்கு போடுறப்ப பெப்பர் போட்டிங்க அப்படின்னா அந்த எக்கு ஸ்மெல் வந்து அதிகமாக வராது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு போடுறீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் முட்டை ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் தனியாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் அவங்களுக்கு காரம் இல்லாமல் லஞ்சுக்கு வந்து எக் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஈவினிங் போல் வாக்கிங் போகணும். வாக்கிங் போயிட்டு அங்கே பீச் பக்கம் தான் வாக்கிங் போவேன். அதனால் அங்கே மணல் மேடுலாம் இருக்கும். ஓகேன்ட்டு இந்த மேடில் ஃபஸ்ட்டு யார் ஏறுறா அப்படின்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு ஏறினோம். ஏறிட்டு அங்கே வந்து செருப்பையும் தொலைச்சிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து வாக்கிங் ஒரு 1.5 ஹவர் நடந்திருப்பேன். காலையில் ஒரு 1/2 ஹவர், ஈவினிங் ஒரு 1/2 ஹவர், 7000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தேன். இந்த மேடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் செம்ம பெரிய மேடு. நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்கள் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், செம்ம ஹாப்பியாக இருங்க. எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காதீங்க. அதுவே உங்களோட லைஃப் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் கொஞ்சம் நேரம் மேலெலாம் ஏறி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்.
வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா காலையிலே வந்து சென்னா ஊற வச்சுருந்தேன். சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு வரதுக்கே மணி 6 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சாலட் ரெடி பண்ண டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வேக வச்ச சென்னாவையே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கான டின்னர். ஸோ இன்றைக்கி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் உள்ள சஜஷன் என்னென்னா, நீங்கள் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு. ஸோ இதை விட கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப லோவாகிடுவோம். அதனால தான் இப்படி எடுத்துக்கிறேன். நாளைக்கு பார்க்க